அன்பு தோழமை உறவுகளே, நம்முடைய வீடுகளில் ஏதாவது விழா எடுக்கின்ற பொழுது நம் முதலில் யாருக்கு அழைப்பு விடுப்போம்? நம்முடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, நமக்கு நெருக்கமானவர்களுக்கு, சமுதாயத்திலேயே உயர் பதவியிலே இருக்கிறவர்களுக்கு நாம் அழைப்பு கொடுப்போம். ஆனால் இயேசு கூறுகின்றார், நீங்கள் யாருக்காவது விருந்து கொடுக்க முன் வருகின்ற பொழுது உங்கள் நண்பர்களையோ உறவுகளையோ அழைக்காதீர்கள். மாறாக தேவையில் உழல்வோருக்கு, ஏழைகளுக்கு, உடல் ஊனமுற்றவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுங்கள் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார். இதிலிருந்து நாம் வாழுகின்ற அந்த சமூக வாழ்க்கை தவறு என்று இயேசு சுட்டி காட்டவில்லை. மாறாக உண்மையான தாராள மனம் என்ன என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். உண்மையான தாராள மனம் என்பது யாரால் நமக்கு திருப்பி தர முடியாதோ அவர்களுக்கு கொடுப்பதுதான் உண்மையான தாராள மனமாகும். இந்த உண்மையான தாராள மனத்தை எதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றால், தாழ்ச்சி என்ற அந்த மனப்பான்மையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது நம் கடவுளுக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் தாழ்ச்சி மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். ஆனால் மக்களுக்கு முன்பாக தாழ்ச்சி மனப்பான்மையோடு வாழ்கின்ற பொழுது மக்கள் நம்மை பெருமையாக பேச மாட்டார்கள், புகழ்ந்து பேச மாட்டார்கள், மரியாதை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் கடவுளுக்கு முன்பாக வாழ்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக கைமாறு தருகின்றார். இந்த தாழ்ச்சி மனப்பான்மை நாம் மற்றவர்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோம் என்பதை அது மாற்றுகின்றது. குறிப்பாக இந்த பரிசேயர்கள் அவர்களுடைய சமூகத்தினரோடு மட்டும்தான் அவர்கள் உறவு கொண்டாடினார்கள். சமுதாயத்திலே காணப்படுகின்ற ஏழைகள், பாவிகள், உடல் ஊனமுற்றவர்கள், தேவையில் உணர்வோர், அவர்களோடு அவர்கள் இந்த உறவை அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு எவ்வாறு வாழ்ந்தார் என்றார், ஏழைகளோடு ஏழையாக வாழ்ந்தார். அதை தான் மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இச்சிறியோராகி இவர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார். எனவே நாம் எதையெல்லாம் கொடுக்க விரும்புகின்றோமோ அந்த சமுதாயத்திலே காணப்படுகின்ற ஏழைகள், உடைப்பட்ட மக்கள், வெறுக்கப்பட்ட மக்கள், உடல் ஊனமற்றோர்கள், இவர்கள் அனைவருக்கும் செய்கின்ற பொழுது நம் ஆண்டவராய் இயேசுக்கே நாம் செய்கின்றோம். நாம் இந்த ஒரு குணத்தோடு வாழ்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக நமக்கு கைமாறு தருகின்றார். அந்த கைமாறு எவ்வாறு இருக்கிறது என்றால், கடவுள் நமக்கு விண்ணக வாழ்வை தருகின்றார். எனவே பிரியமானவர்களே, தாராள மனத்தோடு வாழ்வோம். சமுதாயத்திலே காணப்படுகின்ற ஏழைகள், தேவையில் உழல்வோர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றவர்கள், அவர்கள் அனைவருக்குமே நாம் அனைத்தையும் கொடுத்து தாழ்ச்சி மனப்பான்மையோடு வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.